இப்ப நம்ம மாடல் கொஸ்டின் பேப்பரோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங். இதுல பாத்தீங்கன்னா திருக்குறள், தொல்காப்பியம், சிலப்பதிகாரம், மணிமேகலை பத்தின ஒரு ஷார்ட் இது கொடுத்திருக்காங்க. திருக்குறள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது பிலாசபி, அது வந்து தத்துவ நூல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தொல்காப்பியம் வந்து இலக்கண நூல் அப்படின்னு சொல்லுவோம். இதுல எழுத்து, சொல், பொருள் அப்படின்னு 3 பாகங்களா நம்ம பிரிச்சிருப்போம். சோ திருக்குறள் அப்படின்னா தத்துவம்னா ஆப்ஷன் 2 வரும். தொல்காப்பியம் வந்து அது கிராமர், சோ ஆப்ஷன் 4 வரும். சிலப்பதிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணகி, கோவலன் அவங்களோட வாழ்க்கை வரலாறு. இன்னும் சொல்ல போனோம்னா அவங்க எல்லாருமே வந்து ஒரு குடிமக்கள், அதாவது மெர்ச்சன்ட்ஸ் பத்தின ஒரு வாழ்க்கை வரலாறு. சோ ஆப்ஷன் 3. மணிமேகலை வந்து முழுக்க முழுக்க லவ் ஸ்டோரி கிடையாது. இருந்தாலும் மணிமேகலையும் உதயகுமாரனுடைய காதல் அப்படின்றது ஒரு காதையாகவே சொல்லியிருக்காங்க. உதயகுமாரன் காதை அப்படின்னு சொன்னதுனால இங்க கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ஸ்ல இப்படிதான் மேட்ச் பண்ண முடியும். ஆப்ஷன் பி 1. பட் உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 2, 4, 3, 1ன்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து இங்க இருக்காது. ஏபிசிடி எதுலையுமே மேட்ச் ஆகாது. ஸோ நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பி சொல்றேன். திருக்குறள் பிலாசபி, தொல்காப்பியம் கிராமர், சிலப்பதிகாரம் மெர்ச்சன்ட் ஸ்டோரி, மணிமேகலை லவ் ஸ்டோரி. ஆன்சர் 2, 4, 3, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின். தேர்ட் சங்கம் வாஸ் ஹெல்ட் அட். அதாவது நம்ம இப்போ தமிழுக்கு ரொம்ப அதிகப்படியான முக்கியத்துவம் இருக்கு. நம்மளோட சிலபஸ்லயும் சரி, யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி எந்த சிலபஸா இருந்தாலும் சரி, அதுல சங்கம் லிட்ரேச்சர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட் இருக்கு. அதனால நம்ம வந்து சங்கம் வளர்த்த மொழி அப்படின்னா தமிழ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் தேர்ட் சங்கம் வாஸ் ஹெல்ட் அட் மதுரை. இன்னும் ஸ்பெஷலா சொல்லணும் அப்படின்னா தற்போதைய மதுரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சங்கம் வந்து தென் மதுரையில ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. செகண்ட் சங்கம் வந்து கபாடபுரத்துல வந்து செகண்ட் சங்கம் நடந்திருக்கும். கபாடபுரத்துல வந்து கடற்கோளால அழிவு பெற்றதுனால, அதாவது இப்ப இருக்க நம்ம மாடர்ன் டே சுனாமி மாதிரியான ஒரு அழிவு அப்பவும் நடந்துச்சு. அப்ப இருக்கிறதுனால 2வது தமிழ் சங்கம் வந்து கபாடபுரத்துல ஒர்க் ஆயிட்டு இருந்தது, அது அழிஞ்சிருச்சு. 3வது தமிழ் சங்கம் அதுக்கப்புறம் முடத்திருமாறன் அவரோட இதுல ஆரம்பிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட 49 மன்னர்கள் வந்து இதுக்கு வந்து பேட்டர்னைஸ் பண்ணிருப்பாங்க. முடத்திருமாறன் காலத்திலிருந்து உக்கிர பெருவழுதி அப்படின்ற மன்னன் கால வரைக்குமான சங்கம் தான் தேர்ட் சங்கம் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து தற்போதைய மதுரையில ஆர்கனைஸ் பண்ணி நடத்திருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா 4வது தமிழ் சங்கம் அப்படின்னு இருக்கு. அது வந்து இப்ப வஜ்ரநந்தி அப்படின்ற ஒரு ஜெயின் மார்க்னால நடத்தப்பட்டது. அடுத்தது தேர்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஹிஸ்டரி, தமிழ் லிட்ரேச்சர், அதே மாதிரி தமிழியன் ஹிஸ்டரி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், என்னென்ன செப்பேடுகள், கல்வெட்டுகள் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். அதுல 2 கல்வெட்டுகள் தான் இப்ப கொடுத்திருக்காங்க. ஹத்திகும்பா இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் காரவேலா அட் கலிங்கா. இது வந்து சங்கம் ஏஜ் பத்தி மென்ஷன் பண்ணுதான்னு கேட்டிருக்காங்க. எஸ், கரெக்ட். ஸோ இந்த ஆன்சர் கரெக்ட். அடுத்தது அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன் பத்தி கேட்காங்க. இதுல பல்லவா ரூலர்ஸ் பத்தி மென்ஷன் பண்ணுதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ், இதுவும் கரெக்ட். சோ நம்மளோட தேர்ட் கொஸ்டின்கான ஆன்சர் வந்து கண்டிப்பாங்க தமிழே டிஸ்பிளே பண்றேன். தேர்ட் கொஸ்டின்கான ஆன்சர் பி. சோ தமிழ டிஸ்பிளே கேட்டீங்க. உங்களுக்கு எல்லாம் கொஸ்டின் பேப்பர் இருந்துங்க உங்க கையில, அதை எடுத்து வச்சுக்கோங்க போன்ல. கலிங்கத்தில் காரவேலா வந்து கத்திக்கும்பா இன்ஸ்கிரிப்ஷன் வந்து சங்க காலத்தை பத்தி சொல்லியிருக்கும். அசோகரோட கல்வெட்டு பல்லவ ஆட்சிகளை பத்தி சொல்லியிருக்கும். அசோகர் கல்வெட்டுல கூடுதலான இன்ஃபர்மேஷன் என்னன்னா அது பல்லவர் ஆட்சி காலத்தை மட்டும் அவங்கள பத்தி மட்டும் இல்லாம சோழர்களை சொல்லியிருக்கும், கேரள புத்திரர்கள்னு சொல்லியிருக்கும், ஈவன் நம்மளுடைய மலையமான்
அதியமான் அவங்கள பத்தி எல்லாம் கூட நம்ம அசோகரோட பல்வேறு கல்வெட்டுகள் சொல்லியிருக்கோம். அடுத்தது 4th question. With reference to cultural history of medieval India, consider the following statements. அதாவது இடைக்கால இந்தியாவுடைய கலாச்சார வரலாறு பத்தி பின்வரும் கூற்றுகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா சித்தர்கள் பத்தி சொல்லியிருப்பாங்க. சித்தர்கள் அப்படின்னு சொன்னா சித்தர்கள் இருக்காங்க. அதுல 18 முக்கியமான சித்தர்கள் சொல்லுவாங்க. ஆதி சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு திருமூலரை நம்ம சொல்லுவோம். அகத்தியர் ஒரு சித்தர்னு சொல்லுவோம். சோ அவங்களுடைய முக்கியமான கொள்கைன்னா மோனோதியிசம், அதாவது கடவுள் ஒருவர் தான் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி அவங்க வந்து சிலை வழிபாட்டை வந்து முற்றிலுமாக அவங்க எதிர்த்தாங்க. அடுத்தது லிங்காயத். இப்ப இருக்கிற வீரசைவர்கள் அப்படின்னு கன்னடா பகுதிகளில் இருக்கிறவங்களதான் லிங்காயத் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க வந்து இந்த ஆப்ஷன் கரெக்ட் தான். அவங்களும் மறுபிறவி அப்படின்றத பத்தியோ இல்ல அவங்க வந்து கேஸ்ட் ஹைரார்கி பத்தியோ அவங்களுக்கும் பெரிய கிடையாது. சோ இதுலயும் ரெண்டு கொஸ்டின்ஸுமே ரெண்டு ஆப்ஷன்ஸுமே கரெக்ட் இந்த கொஸ்டின்லயும். சோ இரண்டும் சரிதான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின். மேம் வாய்ஸ் பிரேக் ஆகுது. வாய்ஸ் பிரேக் ஆகி கேக்குதுங்க. அப்படிங்களா? இப்ப சரியா கேக்குதுங்களா? ஓகே ஓகே ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 5th question. Of the following language. கேக்குதுங்களா? மறுபடி பிரேக் ஆயிதான். அப்படிங்களா? இந்த போன்ல ஃபுல்லா டவர் இருக்கு. வேற எதுக்காவது பிரேக் ஆகுதுங்களா இல்ல நீங்க வேற நல்லா எடுத்துட்டு போய்க்கீங்க. டவர் இருக்க இடத்துக்கு போய்க்கலாமே. ட்ரை பண்ணி பாருங்க. லைன் பிரேக்கிங் மேம். பிரேக் ஆகுதுங்களா? ஆமா மேம், வாய்ஸ் பிரேக் ஆகி அதாவது விட்டு விட்டு கேக்குது மேம். ரொம்ப இதா இருக்கு. ஓகே, ஒரு நிமிஷம் மேம். அந்த ஸ்பீக்கர் ஒரு மேல பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் சிம்பிள் இருக்குல்ல மேம், அத ஒரு டைம் மியூட் பண்ணிட்டு எடுத்துட்டுருங்க மேம். ஓகே, இப்ப மியூட் பண்ணிட்டு திருப்பி எடுத்திருக்கேன். இப்போ என்னோட வாய்ஸ் கரெக்டா கேக்குதுங்களா எல்லாருக்கும்? இப்ப பிரேக் ஆகுதுங்களா இல்ல கண்டினியூ பண்ணலாமா? கேக்குதா? எஸ் மேம், கண்டினியூ பண்ணலாம். கண்டினியூ பண்ணலாமா? ஓகே மேம். உங்க மொபைல் ஃபுல்லுமே என்லார்ஜ் பண்ணிக்கோங்க மேம். ஃபுல்லுமே இருக்கு, ஃபுல் ஸ்கிரீன் இருக்கு. ஓகே மேம், தேங்க்யூ மேம். மத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓகேவா? ஸ்கிரீன் நல்லா தெரியுதுங்களா? ஓகேங்க மேம். கண்டினியூ பண்ணலாமா? பண்ணுங்க. சரி, ஓகே. 5th question. Which of the following languages was or were used by later Pallavas? அதாவது லேட்டர் பல்லவாஸ் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய பிந்தைய பல்லவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய நரசிம்மவர்மன் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் முந்தைய பல்லவர்கள். நந்திவர்மன் பின்னாடி வரவங்க அவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் பிந்தைய பல்லவர்கள். இவங்களுடைய லாங்குவேஜ் சாய்ஸ் எப்படி இருக்கும், அவங்களோட சேட்டர்ல அவங்களோட இதுல என்ன மாதிரியான லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணாங்கன்னு தான் நம்மளோட கொஸ்டின். சோ இதுக்கான ஆன்சர் வந்து சான்ஸ்கிரிட் அண்ட் தமிழ். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அதாவது early பல்லவாஸ் வந்து சான்ஸ்கிரிட் தான் அவங்களுடைய ஃபோர்த் லாங்குவேஜா இருந்திருக்கும். பட் லேட்டர் என்ன ஆச்சுன்னா தமிழை கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சோ தமிழும் சமஸ்கிருதமும் தான் அவங்களுடைய சாட்டர்ஸ்ல யூஸ் பண்ணிருப்பாங்க. இங்க சமஸ்கிருதம் மற்றும் தமிழ் இருக்கு இல்லைங்களா? இதுதான் சரியான விடை. ஆப்ஷன் சி. அடுத்த கேள்விக்கு போகலாம். 6வது கேள்வி. God Shiva's image depicted in various styles as Nadaraja, Somaskanda, Gangadhara, Arthanarishwara, Tirumurti. இது were all found in எங்க அப்படின்னு கேக்குறாங்க. நமக்கு சரியான ஆன்சர் வந்து எல்லோரா. எல்லோரா குகைகள் தான் சரியான ஆன்சர். அதாவது எல்லோரா குகைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல எல்லா விதமான மதத்தையும் அங்க ஆதரிச்சிருப்பாங்க. அதாவது அது வந்து குடைவரை கோயில்கள், குடைவரை குகைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிட்டத்தட்ட அதுல 34 குகைகள் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டா, அது யுனெஸ்கோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டா 1983ஆம் ஆண்டு அதை அங்கீகரிச்சிருக்கும். இங்க ஒரு செக்டுக்கும், அதாவது இப்ப புத்திசம்னா புத்திசம்க்கு கேவ்ஸ் இருக்கு, ஜெயினிசம்ஸ்க்கு கேவ்ஸ் இருக்கு, மொனாஸ்ட்ரிஸ் எல்லாம் இருக்கு, புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரிஸ் இருக்கு. அது போலவே ஹிந்துயிசம்ஸ்க்கும் ஒரு சில
குகைகள் வந்து ஒதுக்கி அதுல பாத்தீங்கன்னா நம்ம நடராஜராகவும் நம்மளோட கடவுள் சிவ கடவுள் சைவிசத்துக்காக நடராஜராகவும் சோமஸ்கந்தராகவும் கங்காதரராகவும் இந்த சிலைகள் வடிச்சு வச்சிருக்காங்க. சோ இதுக்கு சரியான விடை எல்லோரா. அடுத்த கேள்வி, இது 7வது கேள்வி. இதுல சரியான விடையை வந்து நம்ம பொருத்தரும் எது சரியா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதுல சரியான விடை எதுன்னா புகழேந்தி புலவர் நலவென்பா எழுதியிருப்பாங்க. ஆப்ஷன் டி இதுதான் சரியான விடை. சோ புகழேந்தி எழுதின நலவென்பா, இது தவறு, இது தவறு, இது தவறு. புகழேந்தி அவர்கள் எழுதினதுதான் சரியானது. சோ நலவென்பா தான் சரி. மற்றது பாத்தீங்கன்னா சேக்கிலார் வந்து பெரிய புராணம் எழுதியிருப்பாங்க. அதாவது சைவ சமய அடியார்கள் பத்தின வாழ்க்கை வரலாறு. சீவக சிந்தாமணி எழுதினது திருத்தக்க தேவ முனிவர். ஜெயங்கொண்டார் வந்து கலிங்கத்து பரணி எழுதியிருப்பாங்க. ஒட்டக்கூத்தர் வந்து மூவருள எழுதியிருப்பாங்க. இவங்க எல்லாம் வந்து சோழ காலத்து இலக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க எல்லாருடைய சோழ காலத்து இலக்கியம் வளர்த்தவங்க முக்கியமான புலவர்கள். அடுத்த கேள்வி, 8வது கேள்வி. மியூட்ல போட்டுக்கோங்க எல்லாருமே, கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. இல்லைன்னா மியூட் ஆள் கொடுத்தா நீங்க எதுவுமே சொல்ல முடியாம போயிடும். வேற வழியே இல்ல, மியூட் ஆள் கொடுக்குறேன் நானு. உங்களுக்கு வேணும்னா நீங்க சாட் பண்ணிக்கோங்க. ஓகே, கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல காட்டிடுறேன், திருப்பி நான் தமிழ் உங்களுக்கு காட்டுறேன். இதுல அயோத்திதாசர் அவரை பத்தின தவறான கூற்று எது, தவறான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அயோத்திதாச பண்டிதர் அப்படின்றவங்க பத்தி நம்ம எல்லாருமே படிச்சு வச்சுக்கணும். எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜிஎஸ்ஆ இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும். சோ அவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதுக்கான ஆன்சர் என்னன்னா, இது எல்லா ஆன்சர்ஸ்லயுமே தப்பு இருக்கு. அதாவது எல்லா கூற்றுகளுமே தவறு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நம்ம இங்க கொடுக்காம விட்டுட்டோம். சோ தவறான விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4. 1, 2, 3, 4 எல்லாமே தவறுதான். ஏன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் அவர் அத்வைதானந்த சபா அப்படின்றது ஒண்ணு ஆரம்பிச்சிருப்பாங்க. அது வந்து டு ரைஸ் வாய்ஸ் ஃபார் ஸ்கூல் என்ட்ரி ஆஃப் அன்டச்சபிள்ஸ் அப்படின்னு கிடையாது. ஸ்கூல் என்ட்ரி அப்படின்றது ஒரு பார்ட் ஆஃப் அஜெண்டா. அவர் வந்து அன்டச்சபிள் உடைய ஓவரால் வளர்ச்சிக்காக அத்வைதானந்த சபா ஆரம்பிச்சிருப்பாங்க. நீலகிரியில் இருக்கும்போது ஆரம்பிச்சிருப்பாங்க. முக்கியமா மருத்துவம் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்பாங்க. சோ விடை 1 தப்பு, ஆப்ஷன் 1 தப்பு. 2வது, he organized the first conference புத்திஸ்ட் சொசைட்டி நீலகிரிஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி சாகிய புத்திய சொசைட்டி நீலகிரியில முதல் நாடு இல்ல. உண்மையை கரெக்டா சொல்லணும்னா அவங்க ஆரம்பிச்ச திராவிட மகாசன சபா, அவங்க அதோட ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் தான் நீலகிரியில ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ இதுவும் தவறுதான். இதுவும் தவறு. முழுமையான ஸ்டேட்மெண்ட் இல்ல இது. சாக்கிய புத்திஸ்ட் கவுன்சில் அப்படின்றது ஆரம்பிச்சது வரைக்கும் கரெக்ட். நீலகிரியில வந்து நடத்தினது என்ன நடத்திருக்காங்கன்னா திராவிட மகாஜன சபா கூட்டம் தான் நடத்திருக்காங்க. அடுத்து 1891 ஆண்டு, ஆக்சுவலி இது 2 ஸ்டேட்மெண்ட்டா பிரிச்சோம்னா 2 டிஃபரெண்ட் ஸ்டேட்மெண்ட்டா ஒன்னா மெர்ஜ் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். 1891 ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா திராவிட மகாஜன சபா அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அந்த டைம்ல அது நடந்திருக்கும். ஆக்சுவலி செகண்ட் பார்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காக்கு போயிட்டு சிலோனுக்கு போயிட்டு புத்திஸ்டா அவர் கன்வெர்ட் ஆவாரு. இந்த 2 பார்ட்டுமே டிஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட் இருந்தா கரெக்ட், ஒன்னா இருக்கிறதுனால தப்பு. அடுத்தது 1882 வருஷம் ஜான் திரவியமோட சேர்ந்து அவர் வந்து திராவிட கழகம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்றாங்க. திராவிடர் கழகம் வந்து 1944 ஆண்டு திராவிட இயக்கத்தால ஆரம்பிக்கப்பட்டதுதான். பெரியார் அவங்க எல்லாரும் ஆரம்பிச்சதுதான் திராவிடர் கழகம். இவங்க ஆரம்பிச்ச இயக்கம் ஆக்சுவலி அயோத்திதாச பண்டிதரும் ஜான் திரவியமும் ஆரம்பிச்ச இயக்கம் வந்து திராவிட மகாஜன சபா தான். சரிங்களா? இந்த நீலகிரி மாநாட்டுலதான் திராவிட மகாஜன சபாவோட மாநாடு தான் நீலகிரியில் நடக்கும். அது ஆக்சுவலி 1892 தான் அந்த மாநாடு நடத்துவாங்க. நீலகிரி மாநாடு நடத்துவாங்க. அந்த மாநாட்டுலதான் இவர் முதலா இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா 1907 ஒரு பைசா தமிழன் அப்படின்ற ஒரு இதழ் ஆரம்பிப்பாங்க. அது ரொம்ப முக்கியம். அடுத்தது 1898 அப்பதான் வந்து சாக்கிய புத்திஸ்ட் சொசைட்டி, அதாவது 1898 தான் இந்த சாக்கிய புத்திஸ்ட் சொசைட்டி
இதுக்கு தமிழ்ல தென்னிந்திய சாக்கிய பௌத்த சங்கம் அப்படின்னு சொல்லி இதை ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ இங்க இருக்கிற விடைகள் எதுவுமே சரியானதா இல்ல. 2 சரியான விடையை மெர்ச் பண்ணி உங்களுக்காக கொடுத்திருக்காங்க. சோ ஆப்ஷன் வந்து 1, 2, 3, 4 எல்லாமே தவறுதான். சோ ஒடுக்கப்பட்டவரோட பள்ளி நுழைவுக்காக மட்டும் இல்ல, அவங்களோட மொத்த குரலுமே அவங்களோட ஆதரவா எழுப்பின மொத்த குரலுக்கும் சேர்ந்து அத்வைதானந்த சபா இருக்கும். குறிப்பா மருத்துவம் இதெல்லாம் பார்த்தாங்க. சாக்கிய பௌத்த சங்கம்ன்ற அமைப்பை ஏற்படுத்தினாங்க 1898ல. அதோட ஆக்சுவலி திராவிட பாண்டியனுடைய திராவிட மகா ஜனசபையோட முதல் மாநாடு நீலகிரி நடந்துச்சு. சோ இந்த ஆப்ஷன் 2 தப்பு, 3 தவறு, 4 தவறு. சோ 4 விடைகளுமே இங்க தவறா கொடுத்திருக்காங்க. அடுத்த கொஸ்டின் போலாங்களா? சோ அடுத்த கொஸ்டின் 9th கொஸ்டின். பர்சனல் ட்ரூப்ஸ் ஆஃப் த கிங் வேர் கால்டு. அதாவது இப்ப வந்து சோழர் காலத்துல இருக்கிற ஒரு இதை சொல்றோம். சோழர் காலத்துல இருக்கிற ஒரு படைகள் பத்தி தான் இங்க சொல்றாங்க. அதுல அரசருடைய முக்கியமான படையா இருக்கிறது எது? அதாவது அவருடைய பர்சனல் ட்ரூப்ஸ், அவருக்காகவே பர்சனலா வச்சிருப்பாங்க இல்லைங்களா, அந்த ட்ரூப் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, வேலைக்காரர். அரசனுடைய தனிப்பட்ட போர் வீரர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள் அப்படின்றதுதான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ, வேலைக்காரர். அடுத்த கொஸ்டின். விஜயாலய சோழன் வந்து பில்ட் அ டெம்பிள் ஃபார் காடஸ் துர்கா ஃபார் செலிப்ரேட்டிங் ஹிஸ் விக்டரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. விஜயாலய சோழன் அப்படின்றவர் வந்து நம்ம சோழ அரசர்களுடைய முதல் அரசர் அப்படின்னு சொல்றோம். அதாவது பாண்டியர்களையும் பல்லவர்களையும் வீழ்த்தி தென் தமிழகத்தை ஆட்சி செஞ்சவங்க, அதாவது சோழ மண்டலத்தை ஆட்சி ஆரம்பிக்கிறார் இவர்தான் விஜயாலய சோழன். அந்த வெற்றியுடைய ஒரு கமெண்ட்ரிக்காக தான் துர்கா கோவில் வந்து ஆரம்பிக்கிறாங்க, கட்டுறாரு. அது எங்க கட்டுறாங்க அப்படின்னா தஞ்சாவூர்ல தான் கட்டுறாங்க. சோ ஒரே ஒரு கேபிட்டலா வச்சு ரூல் பண்ண ஸ்டார்ட் பண்ற சோழ பரம்பரை அந்த அவங்களோட வெற்றியை வந்து கொண்டாடும் விதமாக கட்டுறது தான் அவங்க துர்கா கட்டுற டெம்பிள். அது தஞ்சாவூர்ல தான் கட்டுறாங்க. ஸோ 10th கொஸ்டின் தமிழ்ல இருக்கு. விஜயாலய சோழன் தனது வெற்றியை கொண்டாட துர்கா தேவிக்கு ஒரு கோயிலை எங்க கட்டினார்னா தஞ்சையில தான் கட்டுறாரு. அடுத்தது 11வது கேள்வி. சூஸ் த கரெக்ட் ஆன்சர். நானா சாஹிப் வாஸ் த அடாப்டட் சன் ஆஃப் whom? நானா சாஹிப் வந்து யாருடைய தத்தெடுக்கப்பட்ட மகன் அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு சரியான விடை பேஷ்வா பாஜிராவ் 2, ஆப்ஷன் ஏ. பேஷ்வா பாஜிராவ் 2 அவர்தான். நானா சாஹிப் யாருடைய தத்து பிள்ளை? பேஷ்வா பாஜிராவ் 2 அவரோட தத்து பிள்ளை. ஆக்சுவலி பேஷ்வா பாஜிராவ் வந்து பாலாஜி பையன். அடுத்து ரூல் பண்றவர் பேஷ்வா 2ஆம் பாஜிராவ்னு சொல்லுவோம். அவருக்கு எந்த பயாலஜிக்கல் சன் இல்லாதனால அவர் அடாப்ட் பண்றவர் தான் நானா சாஹிப். ஆனா பிரிட்டிஷ் வந்து வாரிசிலப்பு கொள்கை, டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் அப்படின்ற கொள்கை மூலமாக இந்த அவர் நானா சாஹிப் அரசர் கிடையாது, அரசர் அப்படின்றத நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பின்னால 1857 ரிவோல்ட்ல நானா சாஹிப்பும் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. சோ இங்க இருக்கிற எல்லாருமே 1857 ரிவோல்ட்டோட மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி பகதூர் ஷா 1857ல இவர் தான் வந்து முகல் ரூலர் அப்படின்னு நம்ம சிப்பாய்கள் எல்லாம் ப்ரொக்ளைம் பண்ணுவாங்க. அடுத்தது ஆப்ஷன் டி ஜான்சி ராணி லட்சுமிபாய். இவங்களும் அவங்களோட அடாப்டட் சன்னை ஏத்துக்கலன்னு சொல்லிட்டு இவங்களோட ஜான்சி வந்து பிரிட்டிஷ் வந்து கேப்சர் பண்ணிடுவாங்க. அதுக்காக ரீகேப்சரிங் பண்றதுக்காக இவங்களும் 1857ல ரிவோல்ட் போல இறங்குவாங்க. சோ இது எல்லாமே 1857 காலம் சார்ந்தது. ஸோ நம்மளோட கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் பேஷ்வா 2ஆம் பாஜிராவ், பேஷ்வா பாஜிராவ் 2.
அடுத்த கொஸ்டின் 12வது கொஸ்டின். சோ 12வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் சொல்லலாம். பண்டைய சமஸ்கிருத நூலில் குறிப்பிடப்பட்டுள்ள யவனப்பிரியா என்ற சொல் எதை குறிப்பிடுகிறது? யவனப்பிரியா அப்படின்றது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. யவனப்பிரியா அப்படின்றது என்னன்னா, யவனம் அப்படின்னா யவனம் அப்படின்றது என்னன்னா டிராவலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரியா அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ டிராவலர்ஸ்க்கு பிடிச்சது அப்படின்றது என்னன்னா, இங்க நமக்கு ஆப்ஷன் டி மிளகு, பெப்பர். எது எது ரொம்ப அவங்களை அட்ராக்ட் பண்ணுச்சு, மற்ற யூரோப்பியர்களையும் அரேபியர்களையும் இந்தியாவை நோக்கி வர வச்சது எது அப்படின்னா மிளகுதான். அதாவது யூரோப்பியன் மார்க்கெட்ஸ்ல மிளகு வந்து ஈக்குவலன் டு கோல்டு அந்த டைம்ல இருந்தது. அதனாலதான் மிளகை இங்கிருந்து ஏற்றுமதி பண்ணிட்டு போகிறதுக்காக முக்கியமான கடல் வழியாகவும் நில வழியாகவும் அரேபியர்களும் ஐரோப்பியர்களும் நம்ம இந்தியாவுக்கு படையெடுத்து வந்தாங்க. யவனப்பிரியா அப்படின்றது மிளகு. இன்னும் ஹிப்போக்ரட்டஸ் வந்து அவரோட நூல்ல வந்து இந்திய மருந்து அப்படின்னு சொல்லி மிளக வந்து சொல்லியிருப்பாரு. சோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போலாம். So next question, bronze icons of Nadaraja cast during the Chola period invariably show the deity with. அதாவது சோழர் காலத்துல நடராஜனுடைய வெண்கல சிற்பங்கள் எத்தனை கைகளை கொண்டது அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, 4 கைகளை கொண்டது. நடராஜர் சிலை வந்து சோழர் காலத்துல வடிக்கும் பொழுது 4 கைகளை கொண்டுதான் வடிச்சிருப்பாங்க. ஒரு கையிலயும் ஒரு ஒரு சிம்பிள்ஸ் இருக்கும். உடுக்கை ஒரு கையில இருக்கும், அபய முத்திரை இருக்கும். இது மாதிரி ஒரு கையிலையும் ஒரு சிம்பிள்ஸோட இருக்கும் நடராஜர் சிலை. இந்த சோழர்கள் காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிற்பக்கலையினுடைய பொற்காலம்னு சொல்லுவோம். அதாவது உலோக திருமேனிகள், அதாவது செம்பலான உலோக திருமேனிகள் காலம், பொற்காலம் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க வந்து இந்த வார்பிங் டெக்னாலஜி மூலமாக தான் இந்த செம்பு சிலைகள் செஞ்சிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா ஐம்பொன் சிலைகள் செஞ்சிருப்பாங்க. இப்ப நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல நிறைய படிச்சிருப்போம். நிறைய சிலைகள் வந்து வெவ்வேறு உலகத்துல வெவ்வேறு இருக்க மியூசியம்ஸ்ல இருக்கு அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். சோ ஆக்சுவலி இதுக்கு ஆப்ஷன் சி, 4 hands, 4 கைகள். அடுத்தது 14th கொஸ்டின், மோஸ்ட் ஃபேமஸ் கல்ச்சர்ஸ் ஆஃப் சோலாஸ். அது சோழர்களுடைய சிற்பங்கள் பத்தி தான் கேக்குறாங்க. முதல் கேள்வியிலே உங்களுக்கு தெரிஞ்சது நடராஜர் சிவன் சிற்பம்னு. சோ இதுக்கான ஆன்சர் டி, பிரான்ஸ் கல்ச்சர்ஸ் ஆஃப் நடராஜா சிவா. Next question, 15th question. Which was launched by Ambedkar to establish a civic right? அதாவது சிவிக் ரைட், அடிப்படை உரிமைகளை மக்களுக்கு தர வேண்டிய அடிப்படை உரிமைகளை மீட்டு தர அம்பேத்கர் வந்து என்ன இது ஆரம்பிச்சாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது தமிழ்ல கொஸ்டின் வந்து இன்னும் கிளியரா கொடுத்திருக்காங்க. எந்த அமைப்பை ஊருணிகள் கிணறுகளில் தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்கு தர வேண்டிய அடிப்படை எடுத்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவிக் ரைட் மட்டும் கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு டேங்க், சேவ்தார் அப்படின்ற ஒரு டேங்க், அதாவது ஒரு குளம் இருக்கும். அங்க இறங்கி எந்த இடத்துல போராடினாங்க, அம்பேத்கர் எதுக்காக போராடினாங்க, அந்த அந்த போராட்டத்துக்கு பேருங்க அப்படின்ற இந்த கொஸ்டின். சோ அது நம்ம எல்லாருக்குமே தெரியும், மகத் சத்தியாகிரகா அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஆப்ஷன் சி, மகத் சத்தியாகிரகா. சோ இங்க மகத் சத்தியாகிரகா தான் ஆன்சர். மகத் சத்தியாகிரகம் தான் சரியான விடை. நம்ம சமாஜ் சமாத சங்கம், இது வந்து ஒடுக்கப்பட்டவர்கள் தீண்டாமைக்கு அகைன்ஸ்டா நம்ம அம்பேத்கர் முன்னெடுத்த ஒரு ஓவரால் ஒரு சங்கம், அந்த சமாஜ் சமாத சங்கம். பகிஷ்கித்ரணி சபா அப்படின்றதும் லேபர் மூவ்மெண்ட்டுக்காகவும் ஒடுக்கப்பட்டவர்கள் தீண்டாமை அளிக்கும் அப்படின்றதுக்காக எடுக்கப்பட்டதுதான். சோ இந்த 4 ஆப்ஷனுமே அம்பேத்கரால் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கங்கள் தான். ஆனாலும் நமக்கு இந்த ஊருணிகள் பற்றியதாகவும் சிவிக் ரைட்ஸ் சம்பந்தமா இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து எது மேட்ச் ஆகுதுன்னா மகத் சத்தியாகிரகா தான் ஆன்சர் வருது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம்.
பதினாறாவது கொஸ்டின். சோ இதுல சோலாஸ், இந்த கொஸ்டினோட ஆன்சர்ஸ் பார்த்திருக்கேன் ஏற்கனவே. சோலாஸ் டிஃபீட்டட் பாண்டியா அண்ட் சேரா ரூலர்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட் டாமினேஷன் ஓவர் பெனின்சுலர் இந்தியா இன் early medieval times. கரெக்ட். அதாவது 9th century, early 9th century விஜயாலய சோழன் தான் வந்து இதை செய்வாங்க. Cholas sent an expedition against Shailendra Empire of Southeast Asia and conquered some of the areas. இதுவும் கரெக்ட். சோ இதுக்கான சரியான விடை both 1 and 2. தமிழ்ல பார்த்திடலாம். சோழர்கள் பாண்டிய சேர அரசர்களை தோற்கடித்தாங்க. கரெக்ட். விஜயாலய சோழன் தான் தோற்கடிப்பாங்க. அதுக்கப்புறம் கிழக்கு ஆசியா, இன்னும் சரியா சொல்லணும்னா இந்தோனேஷியால இருக்கிற ஷைலேந்திரா கிங்ஸ் தான் எதிராக நேவல் எக்ஸ்பிடிஷன் ஸ்டார்ட் பண்ண, ஸ்பெஷலி ராஜராஜ சோழாவன் அவர் தான் ஸ்டார்ட் பண்ணுவாரு. சோ இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆன்சர் 1 and 2 ரெண்டுமே வந்து சரியான விடைதான். அடுத்த கொஸ்டின், 17th கொஸ்டின். Consider the following statement about Indian National Congress. Choose the correct statement. So இந்திய தேசிய காங்கிரஸ் உருவானதுல சரியான ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேக்குறாங்க. December 1884 Alan Octavian Hume presided over the meeting in Madras Mahajana Sabha. The idea of forming Indian National Congress. அதாவது 1884 மீட்டிங் கண்டக்ட் பண்ணாங்க. கரெக்ட். ஆலன் ஆக்டேவியன் ஹியூமோட ஒரு வழிகாட்டுதல் படி இந்திய தேசிய காங்கிரஸ் அமைக்கலாம்னு சொன்னாங்க. அது வரைக்கும் கரெக்ட். பட் அது மദ്രാസ് மகாஜன சபையோட கூட்டம் கிடையாது, தியோசாபிக்கல் சொசைட்டியோட கூட்டம். சோ இந்த இடத்துல தப்பு. சோ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. So this is not மெட்ராஸ் மகாஜன சபாவோட மீட்டிங் கிடையாது. இது தியோசாபிக்கல் சொசைட்டி, அன்னிபெசன்ட் அம்மையாரால் வளர்த்தெடுக்கப்பட்ட தியோசாபிக்கல் சொசைட்டியோடைய ஆண்டு கூட்டத்துலதான் நம்ம அதாவது ஆல் இந்தியா அனைத்து இந்தியத்துக்கும் சேர்த்துனா ஒரு அரசியல் கட்சி வேணும்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிக்கிறது தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். பட் செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். அது வந்து 1885 டிசம்பர் 29 பம்பாயில உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கரெக்ட். ஆப்ஷன் பி மட்டும்தான் சரியான விடை. வந்து முக்கியமான சேவல். மேம் ஃபுல்லா பிரேக் ஆகுதுங்க மேம், ஒண்ணுமே கேட்கல. ஃபுல்லா பிரேக் ஆகுதுங்க. இப்ப கேக்குதுங்களா உங்களுக்கு வாய்ஸ்? இப்போ ஓகேங்க மேம். பேசும்போது மட்டும் ஃபுல்லா பிரேக் ஆயிட்டே இருக்கு. பேசும்போது பிரேக் ஆகுதுங்களா? சரி, ஓகே. சரி, கன்டினியூ பண்ணலாங்களா? எல்லாருக்கும் கேக்குதுங்களா? ஓகே. பூலித்தேவரோட 3 முக்கியமான கோட்டைகள், அதாவது எற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர், இது எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணது யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா அது நமக்கு தெரியும், யூசுப் கான். ஆப்ஷன் பி யூசுப் கான், அதாவது மருதுநாயகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் வந்து பூலித்தேவருக்கு எதிராக பேட்டில் பண்ணி இந்த 3 கோட்டையும் வந்து கைப்பற்றினார். திருப்பியும் பூலித்தேவர் அவர்கிட்ட இருந்து திருப்பி வாங்கிக்கிட்டாங்க, பிரிட்டிஷ் கிட்ட இருந்து. So answer B, யூசுப் கான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாங்களா? நெக்ஸ்ட் 19th கொஸ்டின். Which among the following is a keystone of Hindu culture? இப்ப நமக்கு இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா எல்லாமே ஹிந்து கல்ச்சர்ல இருக்கு அப்படின்னு தெரியும். எல்டர்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணணும், கோயிலுக்கு போய் உறவுகளை சொல்லி அழைக்கணும், ரிலேஷன்ஷிப், அதே மாதிரி எல்லாரும் காலையும் விழுந்து வணங்கணும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்து சமயம், இந்து கலாச்சாரத்துல ஒரு முக்கிய அங்கம். ஆனா இது எல்லாத்துக்கும் ஆதாரமாய் விளங்குவது எது அப்படின்றதுதான் கொஸ்டின். சோ நமக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, ரெஸ்பெக்ட் டு எல்டர்ஸ், அதாவது மூத்தோர்களை மதித்தல். மற்ற எல்லா சம்பிரதாயங்களும் இருந்தாலும் இந்து மதத்துல எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது ரெஸ்பெக்ட் டு எல்டர்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். இது எங்கிருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சங்க இலக்கியங்கள்ல இருந்து கூட சொல்லுவோம். நடுக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம முன்னோர்களை வந்து வழிபட்டிருப்போம். நம்மளுடைய வழிபாடு அப்படின்றது ஆரம்பிக்கிறதே முன்னோர் வழிபாட்டுல இருந்து ஆரம்பிக்கும். ஸோ நடுக்கல்ல இருந்து ஆரம்பிச்சுதான் இப்ப இருக்கிற கோயில் கட்டிடக்கலைகள் எல்லாமே ஆரம்பிச்சாங்க. ஸோ ரெஸ்பெக்ட் டு எல்டர்ஸ் தான் இதுல சரியான பொருந்துற மாதிரியான விடை.
அடுத்த கொஸ்டின் 20வது கொஸ்டின். முதலாவது பராந்தக சோழன், பராந்தக சோழன் 1, அது பராந்தக சோழன் டைப் ஆகல, தமிழ்ல இருக்கு. அவர் வந்து கிராம நிர்வாகத்தை குறிப்பிடுற 2 சிறப்பான கல்வெட்டுகளை எங்கு வெளியிட்டார் அப்படின்னு கேக்குறாங்க. இன்ன வரைக்கும் காஞ்சிபுரத்துல ஆப்ஷன் பி உத்திரமேரூர் சரியான விடை. காஞ்சிபுரத்துல வைகுந்த பெருமாள் கோவில்ல இந்த கல்வெட்டுகளை இன்ன வரைக்கும் நம்ம பார்க்கலாம், காட்சிப்படுத்தியிருக்காங்க. இதுல நம்மளுடைய கிராம நிர்வாகம் எப்படி, அந்த காலத்துல கிராமத்துக்கு வாரியங்கள் எப்படி ஏற்படுத்தப்பட்டன, எப்படி தேர்தல் முறைகள் இருந்தது, குடவோலை முறை அப்படின்ற ஒரு முக்கியமான தேர்தல் முறை இருந்தது. இதுல பாத்தீங்கன்னா சில குவாலிபிகேஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க கல்வெட்டுல, யாரெல்லாம் இந்த தேர்தல் இருக்க முடியும், நிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த குவாலிபிகேஷன்ஸ் இருக்கும். என்னென்ன வாரியங்கள் இருந்தது, தோட்ட வாரியம், பல வாரியம், அந்த மாதிரி பல வாரியங்கள் இருந்தன. இதெல்லாம் வந்து ஆண்டுக்கு ஒரு முறை அவங்களுடைய அக்கௌண்ட்ஸை கொடுத்தாங்க. பிளஸ் பீரியாடிக்கல் எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க. இப்ப இருக்கிற நம்மளுடைய பஞ்சாயத்து முறைக்கு அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா சோழர் காலத்துல பின்பற்றப்பட்ட முறைதான். அதை பத்தின கல்வெட்டு தான் முதலாம் பராந்தக சோழனுடைய கல்வெட்டு. அது உத்திரமேரூர்ல இருக்கு, வைகுந்த பெருமாள் கோவில், காஞ்சிபுரம். அடுத்த கொஸ்டின் 21st கொஸ்டின். அதாவது ஹூ டிவாஸ்டட் சோழா டைனஸ்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோழா டைனஸ்டிய முற்றிலுமாக அழித்தது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதுல ஆப்ஷன் டி மாலிக் கஃபூர். மாலிக் கஃபூர் அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜியினுடைய சேனை தளபதி. அவங்கள வந்து நம்ம பாண்டிய அரசர்கள் தான் இங்க இருக்கிற உள்நாட்டு விவகாரத்துல ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக வாங்க அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. சோ அப்படி வந்தது என்ன ஆகும்னா, நம்ம தென் இந்திய அரசு எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடுவாங்க. முக்கியமா சோழ டைனஸ்டி வந்து அழிஞ்சதுக்கு முக்கியமான காரணம் அந்த மாலிக் கஃபூருடைய தென்னிந்திய படையெடுப்புன்னு சொல்லலாம். இதுல மத்த ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு அழிவுக்கான காரணமா இருந்தவங்க தான். முகமது கஸ்னி, முகமது கௌரி, இவங்க எல்லாமே நார்த் இந்தியன் எக்ஸ்பிடிஷன்ஸ் சொல்லுவோம். பக்தியார் கில்ஜி அப்படிங்கிறது வந்து புகழ்பெற்ற நாலந்தா பல்கலைக்கழகத்துல 12th செஞ்சுரியில அழிச்சவங்க. இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழிவுக்கு காரணமானவங்க தான். எஸ்பெஷலி நம்ம கொஸ்டின் ஆன்சர் மாலிக் கஃபூர். இவர் வந்து சோழா டைனஸ்டியோட அழிவுக்கு காரணமான படையெடுப்பை ஏற்படுத்தினாங்க. வேற யாரும் நம்ம பாண்டிய மன்னர் தான் கூப்பிட்டுருக்கோம். Question 22. சிம்ம விஷ்ணு. சிம்ம விஷ்ணுனா பல்லவர்களுடைய அர்லி பல்லவர்கள், முந்தைய கால பல்லவர்கள முக்கியமான ஒரு அரசர். அவருடைய மகன் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சரியான விடை மகேந்திரவர்ம பல்லவன் தான். முதலாம் மகேந்திரவர்மன். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இவர் தான் வந்து மண்டகப்பட்டு கல்வெட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க. சித்திரக்கார புலி, இந்த மாதிரி எல்லாம் இவருக்கு பல பேர் இருக்கு. குடைவரை கோயில்களை கட்டுனதுல முக்கிய பங்காற்றினவர் அப்படின்னா மகேந்திரவர்மன் தான். அதே மாதிரி திராவிட கட்டடக்கலை அவர் ஏற்படுத்தின குடைவரை கோயில்ல இருந்துதான் கொஞ்சம் கொஞ்சமா கட்டடக்கலைகள் வந்து இம்ப்ரூவ் ஆகி இக்காலத்துல இருக்கிற திராவிட பாணியான கட்டடக்கலைகள் எல்லாமே ஆரம்பிச்சது இவரோட காலத்துலதான். இவர் தான் அதோட சீட் அப்படின்னு சொல்லுவோம். சோ மகேந்திரவர்மன் 1 அப்படின்றதுதான் சிம்ம விஷ்ணுவோட பிரசிடர். பிளஸ் சிம்ம விஷ்ணுக்கு அடுத்த ஆட்சிக்கு வந்தவர் மகேந்திரவர்மன் 1 தான். அவர் தான் அவரோட மகன். அடுத்த கொஸ்டின் போலாம். 23. இது ஒரு இம்பார்ட்டன்டான விருப்பாக்ஷா டெம்பிள் பத்தின ஒரு கொஸ்டின். விருப்பாக்ஷா டெம்பிள் அப்படின்றது என்னன்னா கன்னடா நாட்டுல இருக்கு, வட்டடக்கல் இருக்கு. இது வந்து எந்த மாடலை பேஸ் பண்ணி கட்டியிருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். இது பாத்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரத்துல இருக்கிற பல்லவர்கள் கால கோவிலான கைலாசநாதர் கோயில பேஸ் பண்ணி தான் இந்த விருப்பாக்ஷா டெம்பிள் கட்டியிருப்பாங்க. சோ அதோட விருப்பாட்சரோட மாதிரி எதுன்னா கைலாசநாதர் கோயில் தான். கைலாசநாதர் கோயில் தான் விருப்பாட்ச தேவர் அந்த கோயிலுடைய மாதிரி. அடுத்த கொஸ்டின் போலாம். ஸோ 24th கொஸ்டின். இது மாடர்ன் இந்தியால ஒரு கொஸ்டின். ஸோ இது அடிக்கடி நம்ம பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ்ல நிறைய பாக்குற கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா இதுதான். ஸோ
காந்திஜி வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் டு ஒர்க்ஸ் ஆஃப் whom? அதாவது காந்தியடிகள் வந்து யாருடைய புத்தகங்களை விரும்பி படிப்பாங்க, யாருடைய எழுத்துக்கள் அறிமுகம் கிடைத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு அவர் அடிக்கடி வாசிப்பதை ரொம்ப பழக்கமா கொண்டிருப்பாரு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, லியோ டால்ஸ்டாய், ஜான் ரஸ்கின் இவங்க தான். லியோ டால்ஸ்டாயோட புக்ல இருந்து தான் சத்தியாகிரகம் ஸோ சி டால்ஸ்டாய், ஜான் ரஸ்கின். அடுத்த கேள்விக்கு போகலாம். 25th question. மகேந்திரவர்மன் டைட்டில் ஆஃப் விசித்திர சித்தன், அதாவது விசித்திர சித்தன் அப்படின்னு மகேந்திரவர்மனை எந்த கல்வெட்டுல சொல்லியிருக்கு, இந்த மகேந்திரவர்மனுடைய எந்த கல்வெட்டு சொல்லியிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு ஆப்ஷன் பி மண்டகப்பட்டு. மண்டகப்பட்டுல இருக்கிற கல்வெட்டு தான் மகேந்திரவர்மன் நிறைய இருக்கு. சித்திரக்கார புள்ளின்னு சொல்லுவாங்க, அவர் விசித்திர சித்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல மண்டகப்பட்டு இன்ஸ்கிரிப்ஷன்ல எது மேட்ச் ஆகுதுன்னா விசித்திர சித்தன் அப்படின்ற அந்த நேம் தான் அதுல இருக்கும். ஸோ மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா குடுமையான்மலை இன்ஸ்கிரிப்ஷன் பாத்தீங்கன்னா இது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்கிரிப்ஷன், இசை கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவோம். மாமண்டூர் அப்படின்னா அது ஒரு குகைவரை கோயில் இருக்கும். திருச்சிராப்பள்ளி அதுலயும் குகைவரை கோயில்கள் தான் கட்டியிருக்காங்க, மலை கோயில் இருக்கு. ஸோ ஆன்சர் பாத்தீங்கன்னா இதுக்கு பி ஆப்ஷன் கரெக்டா இருக்கும், ரெண்டாவது ஆப்ஷன் கரெக்டா இருக்கும். அடுத்த கொஸ்டின், which of the following சங்கம் ports were situated on western coast? இது பாத்தீங்கன்னா 4 ஆப்ஷனுமே சங்கம் போர்ட்ஸ் தான். பட் நம்மளோட கொஸ்டின் வந்து வெஸ்டர்ன் கோஸ்ட், அதாவது மேற்கு கடற்கரையில் அமைந்திருக்கிற போர்ட்லாம் என்னன்னு கேக்குறாங்க. கொற்கை, புகார் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிழக்கு கடற்கரையில் அமைஞ்சிருக்கும். தொண்டியும் முசிறியும் தான் வந்து மேற்கு கடற்கரையில் அமைஞ்சிருக்கும். சோ நமக்கு சரியான விடை ஆப்ஷன் சி 3 மற்றும் 4 இதான் சரியான விடை. தொண்டை முசிறி வந்து நம்மளோட சேரர்களுடைய போர்ட்ஸா இருந்துச்சு. இதன் மூலமா யூரோப்ஸ்க்கு எஸ்பெஷலி அரேப்ஸோட நம்ம ட்ரேட்ஸ் எல்லாம் இந்த ரோமன்ஸோட அரேப்ஸோட ட்ரேட்ஸ் கண்டக்ட் பண்ணது தொண்டை முசிறி போர்ட்ஸ் வழியா தான். ஏற்றுமதி இறக்குமதி ரொம்ப அதிகமா ரொம்ப பரபரப்பா நடந்துட்டு இருந்த போர்ட்ஸ்ல இது ரெண்டும் ஒண்ணு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இது கொஸ்டின் நீங்க படிச்ச உடனே ஆன்சர் பண்ணிடலாம். கொஸ்டின் இட்செல்ஃப் கண்டைன்ஸ் யுவர் ஆன்சர். கார்டன் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றது எது வாரியம் பாத்துக்கிறது அப்படின்னா தோட்ட வாரியம் தான் பாத்துக்கிறாங்க. சோ தோட்ட வாரியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தோட்ட மேலாண்மை, ஆப்ஷன் சி தோட்ட வாரியம், சரிங்களா? சோ பண் வாரியம் அப்படின்றது இது எல்லா வாரியங்களுமே நம்மளோட லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனோட சம்மந்தப்பட்டதான். பண் வாரியம் அப்படின்றது ஒண்ணு இல்ல, பல வாரியங்கள், அதாவது மல்டிபிள் ஒர்க் அவங்க பண்ணுவாங்க. எஸ்பெஷலி மியூசிக்கோட இம்ப்ரூவ்மெண்ட் இதெல்லாம் கூட அந்த பண் வாரியங்கள்ல பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஏரி வாரியம், இங்கிலீஷ்ல கொஞ்சம் ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்டா இருக்கும் பாத்துக்கோங்க. ஏரி வாரியம் அப்படின்னா நம்மளுடைய நீர்நிலைகளை எல்லாத்தையும் பராமரிக்கிறது, சுத்தப்படுத்துறது இது எல்லாமே. அதே மாதிரி சம்வத்சர வாரியம் அப்படின்றது என்னன்னா ஆனுவல் அக்கௌண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ற வாரியங்கள், அதாவது வருடத்துல முழுக்கவும் என்ன செலவு நடந்தது, என்ன வரவுகள் இருந்துச்சு, என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்கோம், என்னென்ன பணிகள் பண்ணிருக்கோம் அப்படின்றத சொல்லுவாங்க. தோட்ட வாரியம் ஆப்வியஸ்லி கார்டன் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது தோட்டங்கள் எப்படி நம்ம பராமரிக்கிறோம், என்னென்ன விதைகள் போடுறோம், அது எப்படி வளர்ந்துருக்கு, இது எல்லாமே சொல்றதுதான். சோ ஆப்ஷன் சி தோட்ட வாரியம் தான் சரியான விடை. அடுத்தது மகேந்திரவர்மன் பத்தினா அடுத்த கேள்வி. நம்ம முதலே ஆன்சர் டிஸ்கஷன் இதை பார்த்திருக்கோம். மகேந்திரவர்மன் பல்லவனால் தோற்றுவிக்கப்பட்ட புதிய வகை கட்டடக்கலை எவ்வாறு பின்னர் அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் சி திராவிட ஆர்கிடெக்சர், திராவிட கட்டடக்கலை அப்படின்னு தான் சொல்றோம். ஏன்னா மகேந்திரவர்ம பல்லவன் வந்து முதல்ல குகைவரை கோயில்
அதாவது குடைவரை கோயில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மலையை குடைந்து கட்டக்கூடிய கோயில்கள். இந்த கோயில்கள் தான் நம்மளுடைய பின்வரும் காலத்தில் இருக்கிற ஷோர் டெம்பிள், அதாவது கடற்கரை கோயில்னு சொல்லியிருப்போம். நம்ம ராஜசிம்மனால் கட்டப்பட்ட கடற்கரை கோயில். அதை பேஸ் பண்ணி தான் பின்னாடி வர திராவிட ஆர்கிடெக்சர் எல்லாமே. இது எல்லாத்தோட பேஸ் எதுனா மகேந்திரவர்ம பல்லவன் கட்டின அந்த குடைவரை கோயில்கள் தான். சோ அவரோட காலத்துல தோற்றுவிக்கப்பட்ட கோயில்கள் தான் பிற்காலத்துல திராவிட பாணி கட்டடக்கலை வளர்த்தெடுக்கப்பட்டது. ஆப்ஷன் question 29. ஓகே, திஸ் ஆல்சோ இன்ட்ரெஸ்டான கொஸ்டின் தான். கைலாய மலையை உயர்த்த ராவணன் முயன்ற கதையும் ராமாயண கதைகளையும் எந்த கோயில் சித்தரிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்வியஸ்லா நம்ம எல்லோரா தான் சொல்ல முடியும். எல்லோரா குகைகள் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதுல புத்திஸ்ட் இருக்கும், ஜெயினிஸ்ட் டெம்பிள்ஸ் இருக்கும். அதே மாதிரிதான் நம்ம ராமாயண கதைகள் எல்லாமே அங்க இருக்கு. சைவ சம்பத்தின கதைகள் எல்லாமே அதுல சொல்லியிருப்பாங்க, டெபிக் பண்ணிருப்பாங்க. சோ எல்லோரா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லோரா அஜந்தா எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. எல்லோரா வந்து மகாராஷ்டிரால இருக்கு. 34 குகைகள் கொண்ட ஒரு வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட். 1983ல வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டா இருந்திருக்கு. நெக்ஸ்ட் பெருந்தேவனார் அப்படின்னா நம்ம தமிழ் படிப்போம். பாரதம் பாடிய பெருந்தேவனார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை ஆதரித்த மன்னர் யார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நரசிம்மவர்மன் 2. அவர் தான் வந்து பெருந்தேவனாரை ஆதரித்தவர். ஸோ இந்த செஷன்ல நம்ம 30 கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் செஷன்ல ரிமைனிங் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்.